1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி காய வச்சிடலாம். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு கலந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ தொடுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆற ஆரம்பிச்சிருச்சு. கையில் லைட்டாக நான் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்தளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு நல்லா உருண்டை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படியே இடியாப்பம் உலக்குலையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோம்னா தான் ஒட்டாமல் இருக்கும். அதனால் மாவு எதுலையெல்லாம் சேர்த்து புளியிறமோ வேக வைக்கிறோமோ அதுலையெல்லாம் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். நான் இட்லி தட்டில் சும்மா நம்ம இட்லி மாதிரி குழியாக உருண்டை உருண்டையாக இருக்கணுன்றக்காக நான் அப்படி புரியுறேன். நீங்கள் பெரிய தட்டு இடியாப்ப தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்துருவோம். உடனே எடுத்தோம்னா ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா அது தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம். ஆறினதுக்கப்புறமா எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் இல்லைனா தேங்காய் பால் இல்லைன்னா குருமா எதுனா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிக பேர் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெய்லி ஒவ்வொன்றும் செஞ்சு சாப்பிட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அருமையாக இடியாப்பம் வெளியில் வந்துருச்சு. பார்த்திங்களா? இப்படியே நம்ம இது இருக்கட்டும். அப்படியே இதுக்கு மேலே நம்ம இது போல் கொஞ்சம் தேங்காய் துருவல், சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்படி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அது மேலே நீங்கள் ஒரு சின்ன பவுலில் வச்சு கூட இதில் தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க.